எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நாம் வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் ரேச்சல் மைக். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த வார்த்தை மூலமாய் பேசுவீராக. இந்த நாளில் வார்த்தை பிட்டு தருவீராக. இதில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளிலே ஆண்டவரோடு பேசின வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜனமாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆனா சத்துரு உங்களை எப்படியாகிலும் வெட்கப்படுத்திடணும் அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்கான். உங்களை எப்படி வெட்கப்படுத்தலாம், யார் மூலமாக வெட்கப்படுத்தலாம், எப்படி வெட்கப்படுத்தலாம் அப்படின்றதுல ரொம்ப பிளான் போட்டுகிட்டே இருக்கிறான். ஆனால் எல்லா பிளானையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணி போடுறார். ஹல்லேலூயா. எல்லா திட்டங்களையும் தேவன் தோல்வி அடைய பண்ணி உங்களை வெட்கப்படாமல் இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டு நிறைய முறை என்னோட பேசினார். இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே உட்கார்ந்த பொழுது, இந்த ஒரு நாள் இந்த பேசக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்காக நான் உட்கார்ந்த பொழுது ஆண்டவர் நிறைய முறை பேசினார். ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, அவங்க வெட்கப்பட விட மாட்டேன், அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு விடவே விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமென். இந்த வார்த்தை கொடுப்பது முன்பதாக நிறைய பலவீனங்கள் எனக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை ரொம்ப பிரச்சனை பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் யாருக்குமே தெரியாது. அந்த தொண்டை ரொம்ப பலவீனப்படுத்தி அது தொண்டை கம்மலாயிடு. அதை என்னவோ எவ்வளோ மாத்திரை போட்டாலும் அடங்கலை. ஆனால் எப்படியே தெரியல, நேற்று தான் கரெக்டாக தொண்டை ஃப்ரீயாக ஆச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு வார்த்தை கொடுக்கும்படியே கர்த்தர் எனக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என் வாழ்க்கை ஒருவேளை வெட்கப்பட்டு போய்விடுமோ வந்திருக்கிற ஒரு சிலரோடு ஆண்டு பேசுகிறார். ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படின்னா, என் வாழ்க்கை ஒருவேளை வெட்கப்பட்டு போயிடுமோ, இந்த பிரச்சனையினால இந்த காரியத்தினால என் வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிடுமோ அப்படின்னு பல பேர்கள் ஒரு கேள்வி. நான் வெட்கப்பட்டுருவேனோ? யோவேல் 1:4 வாசிக்கிறபடி, பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை மேல ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை மேல இன்னொரு பிரச்சனை, இப்படி தொடர்ந்து என் வாழ்க்கையில என் வாழ்க்கை எல்லாமே அழிச்சிட்டே வருது பாஸ்டர். ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ? ஏதோ ஒரே ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, பச்சை புழு மட்டும் வந்தால் பரவாயில்ல, நான் சமாளிச்சிருப்பேன். பச்சை புழு முடிஞ்சது பிறகு
வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பச்சைக்கிளி, பச்சைக்கிளி முடிஞ்சதுக்கு அப்புறம் முசுக்கட்டை பூச்சி, இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக கண்டினியூவா ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குது. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ, என் வாழ்க்கை அழிஞ்சிருமோ, நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு ஒரு சிலருக்குள்ள பெரிய கேள்வி இருக்குது. எத்தனை உங்க வாழ்க்கையில விரோதமாக எழும்பி வந்தாலும் உங்களை வெட்கப்பட்டு போக ஆண்டு விடவே மாட்டார். எத்தனை பச்சை புழுக்கள் வந்தாலும் சரி, எத்தனை வெட்டுக்கிளி வந்தாலும் சரி, எத்தனை பச்சை கிளி வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் முகமா சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போவேன்னு நீ நினைக்கிறியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்ட தேசத்துல கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வெட்கம் எதனால வந்துச்சு அப்படி கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு, போதுமா, யுத்தத்திலே முறிந்தோடுகிறதுனால் வெட்கப்பட்டு. ஒரு வெட்கம் மனுஷனுடைய வாழ்க்கையில எதனால வருது அப்படி கேட்டீங்கன்னா, யுத்தத்துல தோல்வி அடையும் பொழுது ஒரு வெட்கம் வருகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய யுத்தம் நடக்குது, நிறைய காரியத்துல தோற்று போகிறோம், வெட்கப்பட்டு போயிடுறோம். ஏன் தெரியுமா? சத்ருவோடு போராட்டத்துல நிறைய விஷயத்த நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், அதனால ஒரு வெட்கம். நிறைய விஷயத்துல போராட்டம் பாஸ்டர், ஒரு சில விஷயத்த பிசாசு ஜெயிச்சேன், ஆனா ஒரு சில காரியத்தினால ஜெயிக்க முடியல, அங்க தோற்று போயிட்டேன். அந்த சொல்றாரு, யுத்தத்துல நீ தோல்வி அடைந்ததுனால, முறிந்தோடி போனதுனால உன் வாழ்க்கை ஒரு வெட்கம் உனக்கு வந்திருக்குது. நிறைய காரியத்தில் நீ போராடி தோத்துட்ட, அதனால உன்னை வெட்கம் மூடிக்கொண்டிருக்குது. ஆண்டு சொல்றாரு, ஏன் ஜனத்தை நான் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. போராடி ஐயோ தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. ஆண்டு சொல்றாரு, இனி உன் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. உன்னை வெட்கப்பட்டு போக ஆண்ட விடவே மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். யோபு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யுத்தத்திலே நாம் தோல்வி அடையும் பொழுது ஒரு வெட்கமை மூடுகிறது. யோபு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள். அவ்விடம் மட்டும் தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள். மனுஷன் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்பொழுது, அந்த நம்பிக்கை நிறைவேறாம போகும்போது நமக்கு ஒரு வெட்கம் வருது. அவர்கள் தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறாங்க. இவங்க செய்வாங்க, இவங்க தருவாங்க, இது நடக்கும், அது நடக்கும் நினைச்சாங்க பாருங்க. அது நடக்காம போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெட்கம் வருது. அந்த சொல்றாரு, அவங்கெல்லாம் வெட்கப்படுவாங்க, கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கை அங்க வைக்கல. ஹல்லேலூயா. அவங்க அது மேல நம்பிக்கை வைப்பாங்க, இது மேல நம்பிக்கை வைப்பாங்க, அது மேல நம்பிக்கை வைப்பாங்க. நாம அது மேல நம்பிக்கை வைக்கல, நம்ம ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கத்துக்கான காரணங்களை நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து ஒரு போராட்டத்தில் ஒரு தோல்வி வரும் பொழுது வெட்கம் வருகிறது. ரெண்டாவது நான் சொன்னேன், மற்ற மனிதர்கள் மேல ஒரு பொருட்கள் மேல நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு ஒரு வெட்கம் உண்டாகிறது, அங்க கிடைக்காம போகும்போது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். எப்ப நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் வருது கேட்டீங்கன்னா, நம்முடைய காரியம் வாய்க்காமல் போகும்போது ஒரு வெட்கம். எத்தனை பேர் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களே, இந்த காரியம் முடியும், நல்லபடியா முடியும் நினைச்சீங்க, ஆனா நல்லபடியா முடியல. இந்த காரியம் வெற்றியா முடியும் நினைச்சீங்க, ஆனா அது முடியல. அங்கதான் உங்க வாழ்க்கையில வெட்கத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்களோட ஆண்டு பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட உங்களோட ஆண்டு பேசுறாரு. என் வாழ்க்கையில நினைச்ச காரியம் சரியா முடியல, அந்த காரியம் வாய்க்காம போயிடுச்சு, அதனால என் வாழ்க்கையில வெட்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் பாஸ்டர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யார சொல்லுவேன்,
நான் உங்களை பார்த்து சொல்றேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் காரியம் வாய்க்காமல் போனதுனால வெட்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறியா? நீ அவருடைய ஜனமாய் மாற வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் போற வர எல்லாரையும் பார்த்து எல்லாரும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, எல்லாரும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஆண்டு சொல்லல. யாரை பார்த்து ஆண்டு சொல்ல தெரியுமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்போ யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, அவருடைய ஜனங்க தான் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க காரியம் வாய்க்காம போயிடுச்சு, வெட்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன் அவங்க காரியம் வாய்க்காம போயிடுச்சுன்னா, அவர்கள் கர்த்தரை தேடாமற் போனதினால் அவருடைய காரியம் வாய்க்காமல் போயிற்று அப்படின்னு பைபிள் சொல்லுது. யார் யாரெல்லாம் கர்த்தரை தேடாம இருந்தாங்களோ அவங்க காரியம் வாய்க்காமல் போயிடும். நீ கர்த்தரை தேடுவாயானால் உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உன் வெட்கத்துக்கான காரணம் என்னன்றதை அறிந்து கொள்ளலாம். நீ ஒருவேளை ஆண்டுடைய பிள்ளையா இருக்கலாம், ஆனா ஏன் என் வாழ்க்கையில் வெட்கம் அப்படின்றத நீ இன்னைக்கு அறிந்து கொள்ளணும். ஒருவேளை நீ தேடுகிற காரியம் கர்த்தரை தேடாமல் இருப்பாயானால் உன் காரியம் வாய்க்காது, அதனால உனக்கு வெட்கம் வரும். நீ ஒருவேளை சத்துருவோடு போராடின போராட்டத்தில் 1-2 வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அதற்கு பிறகு தோல்வி அடைஞ்சிருக்கலாம். தோல்வினாலும் வாழ்க்கை வெட்கம் வரும். தொடர்ந்து உன் வாழ்க்கையில நீ யுத்தத்தை கண்டதுனாலே வெட்கத்தை கண்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டு சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். ஒரு 4 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ரொம்ப கவனமா இருப்பாருங்க. அல்லேலூயா. அவருடைய ஜனங்களை யாரையும் ஆண்டு வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா. நாம நம்மளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா நம்மை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். உன்னை எப்படியாகிலும் வெட்கப்படுத்தினோன்னு சத்துரு முயற்சி பண்றான், ஆனா அந்த முயற்சி எல்லாம் தோல்வியில முடிய போகுது. கர்த்தர் நினைத்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆண்டவர் முகமுகமாய் பேசுறார். ஆராதனை வேளையில் ஆண்டவருக்கு பேசினார். நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, உமது முகம் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உங்க முகம் வெட்கப்பட்டு போகவே போகாது. விசுவாசிங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஏன் முகத்தை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. ஆமென். ஒருவேளை நீங்க வெட்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பீரானால் ஆண்டு சொல்ற, இந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்களை அவருடைய ஜனமாய் மாற்றுகிறார். அவருடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்னைக்கு என்ன தெரியுமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஒரு 4 ஜனங்களை நான் சொல்லுகிறேன். யார் அவருடைய ஜனங்களாய் மாறுவார்கள்? எல்லாருமே வேதத்தில் எழுதப்பட்டபடி வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. எப்படியா? இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அப்படின்னா கிறிஸ்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க எல்லாமே அவருடைய ஜனம் அப்படி சொல்ல முடியாது. யார் அவருடைய ஜனம் அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு 4 ஜனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். முதலாவதாக கர்த்தரை நம்புகிற ஜனம் அவருடைய ஜனம். அல்லேலூயா. அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் வாசிக்கிறோம். 2ஆவதாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 2ஆவதாக அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய ஜனம். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றாரு. அந்த ஜனங்கள் யாரு கேட்டீங்கன்னா, முதலாவதாக அவரை நம்புகிறவர்கள் அவருடைய ஜனம், 2ஆவதாக அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய ஜனம், 3ஆவதாக நீங்கள் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் அவருடைய ஜனங்கள், அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 119:6.
நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய கற்பனைகளை கண்ணோக்குகிறவர்கள் அவருடைய ஜனம். 4 வார்த்தைகளை சொல்லுகிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னாருன்னா, முதலாவதாக அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். இரண்டாவதாக முதலாவது சொன்ன நம்புகிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் அவருடைய ஜனம். இரண்டாவதாக அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். மூன்றாவதாக அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். நான்காவதாக அவருடைய கற்பனை அவருடைய வார்த்தை நோக்குகிறவர்கள் அவருடைய ஜனங்கள். ஆமென். இந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த 4 நாள் காத்து நல்லா மைண்ட்ல வச்சுங்க. நீங்க கர்த்தரை நம்பி போங்க, எந்த காரியத்தை நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு ரொம்ப நாலேஜே இல்லை பாஸ்டர், எனக்கு டேலண்டே இல்லை பாஸ்டர், எனக்கு புத்தியே இல்லை பாஸ்டர். ஒண்ணுமே தேவையில்லை. ஒன்னே ஒன்று வச்சுக்க, கர்த்தரை நம்பி போங்க, நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பூமி நடுவில் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவரே பூமியில் வேற ஒரு தேவன் இல்லை என்பதையும் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று தான் யோவேல் 2:26-27 சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் கர்த்தர் உன்னை பார்த்து நீ ஏன் ஜனம். ஆமென். இன்றைக்கு கர்த்தருக்குள்ள வருகிற அநேகர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதில்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை முழுமையாக வைங்க, உங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம், கர்த்தரை நம்புகிற அவருடைய ஜனங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்திலே அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 10. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரெட்சேப்பையும் தெலாசாரிலிருந்து ஏதேனின் புத்திரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயின் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். போதும். நான் முதல்ல சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை நம்புகிற பொழுது நீங்க அவருடைய ஜனமாய் மாறுகிறீர்கள். சத்துருடைய கவனம் எங்கதமா இருக்கும்? நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்க நம்பிக்கையை இழப்பதற்கு அவன் என்ன செய்யணுமோ அதை ரொம்ப கவனமா செய்வான். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை இழப்பதற்காக என்ன திட்டம் தீட்ட வேண்டுமோ அதை ரொம்ப கவனமா செய்கிறான். இங்கே நீங்க பார்க்கும் பொழுது எசேக்கியா தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா மாதிரி ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சதில்லை யாருமே இல்லை, அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஆனா இவன் நம்பிக்கை அசைப்பதற்கு அந்த அசிரிய ராஜா என்னதான் பயன்படுத்துறான்? அவன் சொல்றான், என்ன ராஜா நம்ப வைக்கலாம் பாக்குறியா? எத்தனையோ ராஜாக்களை நான் ஜெயித்தேன். அவன் லிஸ்ட் போட்டு சொல்றான் பாருங்க. அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். என் பிதாக்கள் அழித்து போட்ட கோசானையும் ஆரானையும் ரேட்சேப்பையும் தெலாசார் என்று சொல்லி லிஸ்ட் போறான். நான் சொல்லுகிறேன், முதலாவது உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் மேல வச்சுக்க நம்பிக்கையை அவன் எடுப்பதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்க முன்னாட்களிலே அடைந்த தோல்விகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவான். நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையை நீங்க இழப்பதற்கு சத்துரு பயன்படுத்துற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? நீங்க முன்னாட்களிலே அடைந்த தோல்விகளை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இப்படி தோத்தீங்களே, இந்த இடத்த தோத்துட்டியே, அந்த இடத்த தோல்வி அடைஞ்சியே, அப்போ எப்படி ஆச்சு, இதாயிடுச்சுல, இது நடந்துச்சுல அப்படின்னு உங்களுடைய தோல்விகளை உங்களை நினைப்பூட்டி உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையை இழக்க பண்ணுவதுதான் சத்துருவின் திட்டம். நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஏன் தெரியுமா? ஆமா, இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலையே, இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டுட்டேனே, இந்த இடத்துல நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே, இந்த இடத்துல என் ஜெபம் கேட்கப்படலையே, அப்போ அதே மாதிரி ஆண்டவர் இந்த காரியத்திலையும் என் ஜெபத்தை கேட்காம போயிடுவாரோ
அப்படின்னு ஆண்டவர் மேல நம்பிக்கையை அவன் இழக்க பண்ணுவான். ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நான் சொல்லுகிறேன், அவரை நம்புகிறவர்கள் அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அவரை நம்பும்போது கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சத்துரு எவ்வளவுதான் உங்க காதுல பேசலாம், செவி கொடுக்காதீங்க. ரொம்ப முக்கியம். எசேக்கியா நல்ல அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். சத்துரு பேசுறதுக்கு செவி கொடுக்கல. நமக்கு ஒரு விஷயம் சொன்ன உடனே பயந்துடுறோம். ஐயோ சொல்லிட்டாங்களே, ஆமா சத்துரு சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை தோத்துட்டேன், இந்த காரியத்தை தோத்து போயிட்டேன், அந்த விஷயத்தை தலை குனிஞ்சினேன், இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, அப்போ இதுவும் ஆயிடுமோ அப்படின்னு பயத்து மேல பயம் அப்படி ஜாஸ்தி ஆயிடுது. நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது. பிசாசு பேசுறதுக்கும் சத்துருக்கள் பேசுறதுக்கும் நீங்க செவி கொடுக்கவே கூடாது. நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம். அதே ஏசாயா 37 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தை, நல்லா கேளுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்கள், அவரை நம்புகிறவர்கள் அவருடைய ஜனங்கள். அவரை நம்புகிறவருடைய ஜனங்கள் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, முதலாவது அவர்கள் ஆலயத்துக்கு போவாங்க. சத்துரு எவ்வளவுதான் உச்சகட்டமான நிலைமையில பேசினாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற ஜனம்தான் அவரை நம்புகிற ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எத்தனை பேர் நீங்க வரீங்க? இன்னைக்கு வந்திருக்கிறோம் இல்ல, இதுக்கப்புறம் எப்போ வருவோம்? ஹல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்சம் கேள்விக்குறி தான். உடம்பு சரியில்லாகுமோ, நல்லா தான் ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னா தெரியாது, சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஆலயத்து மேல ஒரு வாஞ்சை உண்டாகணும். எந்த ஒரு ஜனம் கர்த்தரை நம்பி இருக்குதோ அவங்க இருதயம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு தேடி போகும். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம். ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, எப்பா எப்படியாவது அந்த சங்கிலி ஜெபத்தை கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டுருப்பா. எப்படி அந்த சங்கிலி ஜெபம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பா, அதுதான்ப்பா எங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி, அதை திறந்து விட்டா நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போவோம் அடிக்கடி. உங்க வாஞ்ச ஆலயத்து மேல இருக்கணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் ஆலயத்துல உட்காந்து ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆசை என்னைக்கு உங்களுக்கு வருதோ நீங்க சொல்லலாம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம். அந்த ஜனத்தை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வருவீங்க சங்கிலி ஜெபம் ஆரம்பிச்சா? ஹல்லேலூயா. கை பர்த்தா பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க ஆலயத்து மேல, சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்து மேல ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஜெபம் பண்ணணும் இல்லை, நீங்க பிறருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆலயத்து மேல ஒரு வாஞ்ச உங்களுக்கு வருமானால், நான் சொல்லுவேன், உங்களுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க ஜெபத்தை நிச்சயமா கேட்பார். எசேக்கியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. எதிராக எழும்பி வந்த அசீரிய ராஜா பின்னிட்டு திரும்பி போனான். ஹல்லேலூயா. போன இடத்துல அவன் வெட்கப்பட்டு போனான். எசேக்கியா தலையோ கர்த்தர் உயர பண்ணினார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கர்த்தரை நம்பி இருப்பாயானால் உன்னுடைய இருதயம் ஆலயத்தை தேடி இருக்கும், கர்த்தருடைய சமூகத்தை தேடி இருக்கும். ஜெபத்து மேல வாஞ்ச வர மாட்டுதா? ஜெபத்து மேல ஒரு வாஞ்ச வரணும். தேவ சமூகத்தை நாடணும், ஆலயத்தை நாடணும். ஏன்? எப்போதம்மா ஆண்டு மேல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானா வந்துடும். ஆண்டு மேல நம்பிக்கை இல்லை, மனுஷனை நம்புறோம், அந்த அதிகாரியை நம்புறோம், உங்க சுய பலத்தை நம்புறீங்க, பணத்தை நம்புறீங்க. ஆனா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வர மாட்டுது. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, நீ கர்த்தரை நம்புவாயானால் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்புவாயானால் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். என் ஜனங்கள், அவரை நம்புகிறவர்கள் அவருடைய ஜனங்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. தானியேல் 3 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சொல்லப்படுகிறது. தானியேல் 3 அதிகாரம்
28ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, ஒரு பெரிய ராஜா சொல்றான் பாருங்க, நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நல்லா கேட்டுங்க, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை. ஹல்லேலூயா. அக்கினி உங்களை சேதப்படுத்த கூடாது இருக்க வேண்டுமானால் உங்க நம்பிக்கை அவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஏன் அக்கினி அணுகல, ஏன் அதை அவங்க சேதப்படுத்தல கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், அவர்கள் அவரையே நம்பினார்கள். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அந்த அக்னி ஒருவேளை அவங்களை எரிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அமைதியா. எந்த ராஜாவும் உங்களை வெட்கப்படுத்தவே முடியாது, எந்த அக்னியும் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் அவருடைய ஜனம்? அவரை நம்புகிற ஜனங்கள் அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அவரை நம்ப போறீங்க? என் நம்பிக்கை மனுஷன் இல்லை, என் நம்பிக்கை என் பலன் இல்லை, என் திறமை இல்லை, என் நம்பிக்கை கர்த்தரே. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா கையில உயர்த்தி? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். சொல்லுவோம், நம்புவேன். சொல்லுவோமா? இயேசுவை. அவரை நம்புகிற நீங்க அவர் ஜனம். நம்புவே. ஆண்டவரே நம்புவோம்பா. நம்புவே இயேசுவை. அவரை நம்புகிறவர்களை ஆண்டு சொல்வாரு, நீ ஏன் ஜனம்? மகனே, நீ என்னையே நீ நம்பி இருக்கிற பத்தியா? நீ ஏன் ஜனம்? ஹல்லேலூயா. கர்த்தரே நம்பி இருக்கிற உன்னை ஆண்டு சொல்றாரு, நீ ஏன் ஜனமா இருக்கிறதுனால நான் உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன். கர்த்தரை நம்புகிற ஜனங்களுடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி இருக்கும். கர்த்தரை நம்புகிற ஜனங்க அவங்களோட சரீரத்தையே கர்த்தருக்காய் ஒப்பு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதை தாண்டி எதிர்பார்க்கிறவங்க கிட்ட ஆண்டவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நம்புறது வேற. ஆண்டவங்களுக்கு நன்மை செஞ்சாருன்னா நம்புறேன் பிரதர், நன்மை செய்யலைன்னா யோசிக்கிறேன் பிரதர், கொன்று போட்டார்னா அப்பொழுது அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவரை நம்புகிற ஜனங்கள் அவருடைய ஜனங்கள். அந்த ஜனத்தை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நான் சொல்றேன், பிரச்சனையே வராத நான் சொல்லலை. நிறைய பிரச்சனைகளும் போராட்டமும் வாழ்க்கையை நீங்க கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கீங்க. ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. காரணம் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை நான் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன். ஆமென். இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சுருக்கமாக வாசிக்க போகிறோம். 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதக்காரன் எழுதின ஒரு சங்கீதம். அவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அல்லேலூயா.
எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இது என்ன மாதம், இது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரோ அக்டோபரோ ஒரு நல்ல ஒரு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷம்? உண்மையாக சொல்லும் பார்க்கலாம். நல்ல ஒரு மழை பெய்ய போகுது. சொல்ல முடியல, இந்த மாதம் கூட ஆச்சுன்னா அடிக்கலாம். கால சூழ்நிலை எதுவுமே சொல்ல முடியல. நல்ல மழை பெய்ய போகுது, நல்லா தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை காத்திருக்கு தெரியுது, எல்லாத்துக்கும் ஆயத்தமாகும். ஆனால் நல்ல மழை பெஞ்ச உடனே அதை வந்து மழை பெஞ்சாலுமே ஒரு சந்தோஷம் வந்து யாருக்கு வரும் கேட்டிங்கன்னா, ஒரு சில ஜனத்தை வருது. ஒரு சிலருக்கு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. தமிழ்நாடு அரசு மழையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஏழைங்க வராங்களோ இல்லையோ பணக்காரங்க ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. எல்லாருமே அதில் நிற்பாங்க. அதில் அங்கே தான் நம்ம பார்க்கணும். காத்திருக்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே பார்க்கலாம். ஒரு மழை பெஞ்சு முடிச்ச பிறகு வரோம் பாருங்க, லைனில் போய் நிற்போம். அப்போ தெரியும் எத்தனை மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 8 மணி தான் ரேஷன் கடை திறக்க போகுது. ஆனால் எத்தனை மணிக்கு நம்ம ஆளுங்க போய் நிற்பாங்க தெரியுமா? எத்தனை மணி நிற்பாங்க? நீங்கள் நிற்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. 8 மணிக்கு ரேஷன் கடை திறந்தாலும் சரி, 6 மணிக்கு. எதுக்கு கேட்டீங்கன்னா, டோக்கன் வாங்குறதுக்கு. காசு இல்லை, காசு நெக்ஸ்ட். டோக்கன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா காலை 6 மணிக்கு. ஒரு முறை நான் போய் நிற்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு முறை வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. போயிட்டு மத்தியான சமயத்தில் கொடுத்தாங்க. மத்தியான நேரத்தில் லீவ் டைம் என்னன்னு தெரில, பார்த்தா ஒன்றும் தெரில. லைன் பார்த்தா ஒரு 40 பேர் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ கம்மியாக இருக்குது 40 பேர் சொல்லிட்டு 41வது ஆளாக போய் நின்னேன். 41வது ஆள் தான் நின்னேன். டோக்கன் அங்கேருந்து கொடுத்துட்டே வந்தாங்க பாருங்க. கொடுத்துட்டே வந்தாங்க. கடைசி பார்த்து என்கிட்ட டோக்கன் கொடுக்கும்போது தான் கரெக்டாக 101வது டோக்கன். 100 டோக்கன் தான் கவுண்டிங். 100 டோக்கன் மேலே கிடையாது. ஒரு நாளைக்கு 100 டோக்கன் தான். என்னப்பா 40 பேர் கூட இல்லை, நம்மளுக்கு வந்து 100 முடிஞ்சிச்சு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்ததெல்லாம் நடுவில் நின்றுட்டாங்க. வந்துட்டாங்க உள்ள. கை காடி வா இங்கே நில்லு, அக்கா நீ வா, தங்கச்சி நீ வா, அத்தை நீ நில்லு. போகிற வரவங்கலாம் நில்லாடி முன்னாடி நிற்க வச்சு லைன் பெருஸ் ஆயிடுச்சு. நம்ம லைன் பேக்கில் போயிடுச்சு. இதில் வந்து நின்னது யாரு கேட்டீங்கன்னா, உலகத்தாராதான் பரவாயில்ல, நம்ம விசுவாசி தான். ஐயா என்னங்கய்யா நீங்க ஏன் பின்னாடி போய் நின்னீங்க? நான் ஏன் பின்னாடி நிற்கிறேன்? நீ நடுவில் வந்து நின்றுதான் நான் பின்னாடி போயிட்டேன். ஐயா நான் பார்த்தேன், அம்மா நீங்கள் வாங்கிக்குமா, எனக்கு டோக்கனமானா ரேஷன் கிடக்க. அந்த அம்மா பார்த்தாங்க. சார் என்ன சார் நீங்கள் போகிறீங்க? நான் போகிறது வானம்மா, எங்கள் அப்பா அனுப்புகிறேன். போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு வந்து என்னென்னத்துக்கோ மனுஷங்க காத்திருக்காங்க. எதுக்கெல்லாம் காத்திருக்காங்க? என்ன போகுது? ஒரு 2000 ரூபாய் கொடுப்பாங்களா? ஒரு 3000 ரூபாய் கொடுப்பாங்களா? எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம். ஆனால் கத்தருக்காக காத்திருக்க சொன்னா நம்மளால காத்திருக்க முடியல. உடனே இப்பவே கொடுங்க. ஒரு சில பதில் வந்து இப்பவே வரணும், இன்னைக்கே வரணும். இல்லைன்னா ஆண்டு கிட்ட சண்டை. பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே நீங்க தரலன்னா அவ்வளோதான் ஆண்டவர், இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன்பா. அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பாருங்க, 40ஆம் சங்கீதத்தில் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படி காத்திருந்தாரா? பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூப்பிடுதலை கேட்பதற்கு ஒன்னே ஒண்ணுதான், பொறுமையா காத்திருங்க. நான் சொல்லுகிறேன், அவருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில தாவீது காத்திருந்த மாதிரி யாரும் காத்திருக்க முடியாது. தாவீது சும்மானா இல்லை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு காத்திருந்தான். அதுதான் முக்கியம். நமக்கு வந்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரா உடனே நம்ம ராஜாவா வந்து சிங்காசனத்தை உட்காரன்னு நினைப்போம். ஆனால் தாவீது வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட எவ்வளவோ நாளாச்சு. சவுல் ஆண்டு கையில் கொடுத்த பிறகு கூட தாவீது ராஜாவா உட்கார ஆசைப்படலை. நான் சொல்லுகிறேன்,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நிச்சயமாய் தருவார். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் சொன்னபடியே உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. உனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதுமில்லை, உன்னை விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்ற போறார். ஒன்னே ஒண்ணுதான், பொறுமையோடு காத்துருங்க. நிறைய பேர் அவசர போறீங்க. இப்பவே கட்சா நல்லா இருக்கும் பாஸ்டர், இப்பவே நடந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர் நினைக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, தாவீது வாழ்க்கையில் அவன் இருந்த பொறுமைக்கு கர்த்தர் அவனை ராஜாவாய் உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு இருந்த அந்த பொறுமையோடு காத்திருந்தனால கர்த்தர் அவனிடமாய் சாய்ந்து அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு பதில் கொடுத்தது போல கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கும் கர்த்தர் பதில் தருவார். விசுவாசிக்கிற மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில அவன் காத்திருக்கல. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. தாவீது இருக்கிற ஒரே தேசம், சவுல் இருக்கிறதும் ஒரே தேசம் தான். ஆனா சவுல் சாமுவேலுக்காக காத்திருக்கல. சாமுவேல் சொல்றாரு, நான் வருக வரைக்கும் பலி செலுத்தாத, வெயிட் பண்ணு, வந்துடுறேன்றாரு. ஆனா சாமுவேல் காத்திருக்கலங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நாட்கள் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. நீங்கள் அப்படி காத்திருக்காமல் போகும் பொழுது உங்களுடைய ராஜ்யபாரத்தை நீங்க இழந்துருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க மேன்மை இழந்துருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க. காத்திருக்காம போனதுனால சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தையே அவன் இழந்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, காத்திருங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களிடமாய் சாய்கிற ஒரு நாட்கள் வரும். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து, ஹல்லேலூயா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய நாட்கள் வரும். ஒருவேளை இன்றைக்கு உன் மேல இருக்கிற சிறகு அது கொட்டி கீழே விழுந்திருக்கலாம். கழுக போல எல்லா சிறகுகளையும் இழந்திருக்கலாம், எல்லா இறகுகளையும் இழந்திருக்கலாம். உன்னுடைய அழகு எல்லாம் மங்கி போயிருக்கலாம். உன் நகங்கள்லாம் அது மழுங்கலாய் போயிருக்கலாம். உன் பலத்தெல்லாம் இழந்து போய் ஒரு கழுக போல நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? சொந்து போகாத. நீ காத்திருக்கிற இந்த காலம் நீ பலனடைகிற நேரம். ஹல்லேலூயா. நீ காத்திருக்கிற இந்த நாட்கள் உனக்கு மறுபடியும் புதிதாய் சிறகுகள் முளைக்கக்கூடிய நாட்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய அழகை கர்த்தர் இன்னும் ஷார்ப்பா மாத்துகிறார். ஹல்லேலூயா. உன் நகங்கள் இன்னும் ஷார்ப்பா மாறப்போகுது. ஹல்லேலூயா. காத்திருக்கிற நீ புது பலத்தை பெற்றுக்கொள்ள போகிற. அவருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கழுகுகளை போல கர்த்தர் பலனடை செய்ய போகிறார். கர்த்தர் சொல்றார், உன் சமானமாய் உன் வயதை கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதை போல கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நீ காத்திருக்கிற நேரம் இது தோல்வி நேரம் அல்ல, இது அவமானத்தின் நேரம் அல்ல. கர்த்தருனை பலப்படுத்துகிற நேரம். அவருக்கு காத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையிலே அவன் காத்திருந்ததுக்கு பலனாக கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்த தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் சொல்றாரு, நீ ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிற காரியம், எந்த காரியத்துக்காக நீ காத்து கொண்டிருக்கிற எனக்கு தெரியாது, யாருக்காக எதற்காக நீ காத்து கொண்டிருக்க எனக்கு தெரியாது. நீ காத்து கொண்டிருக்க காரியம் நன்மையாய் முடிய போகிறது. ஹல்லேலூயா. நீ காத்து கொண்டிருக்க காரியம் தீமையாய் அல்ல, நீ காத்து கொண்டிருக்க காரியம் தோல்வியாய் அல்ல, நீ காத்து கொண்டிருக்க காரியம் அது வெற்றியாய் முடிய போகிறது. நீ காத்து கொண்டிருக்க காரியம் அது பெரிய காரியமாய் முடிய போகுது. நீ காத்து கொண்டிருக்க காரியத்தை கர்த்தரே செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்க ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன் பாஸ்டர், வெட்கப்பட்டு போயிட்டேன். ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. என் இயேசுக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. மனுஷனுக்காய் நீ காத்திருப்பாயனால் வெட்கப்பட்டு போகலாம். தோ வரம்பத, நாளைக்கு வரம்பத சொல்லுவாங்க, வரமாட்டாங்க, மறந்து போவாங்க மனிதர்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. காத்திருக்க சொன்னார்னா கரெக்டா வருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பூட்டின கதவா இருந்தாலும் இயேசு உள்ளே வருவார். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவை ஆண்டவர் திறந்து கொண்டு உள்ளே வர வல்லவராய் இருக்கிறார். காத்திருக்கிற உனக்காய் கதை சொல்றாரு, நான் உன்னோடு பேசுகிறேன். காத்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. ஆண்டு சொல்றாரு, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ
ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அநேகர் வாழ்க்கையில ஒரு ஜீவ விருட்சத்தை பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது கிடைக்கும், இது நடக்கும், கிடைக்கும் நடக்கும் நினைக்கிறீங்க. ஆனா கிடைக்கல, சோர்ந்து போயிட்டீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த ஜீவ விருட்சத்தை உன் வாழ்க்கையை நீ புசிக்க போகிற நாட்கள் மிக சமீபமாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தரப்போகிறார். அந்த ஜீவ விருட்சத்தை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறதை யாரும் பறித்து கொள்ள விடவே மாட்டார், தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மூன்றாவதாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. முதலாவது சொன்ன, அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவதாக, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவதாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இங்கே யோசபாத்தை குறித்து பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக 3 விதமான கூட்டங்கள் எழும்பி வந்ததை பார்க்கிறோம். அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலைசேஸ்தார் என்று 3 கூட்டங்கள் விரோதமாக எழும்பி வந்தது. இந்த 3 கூட்டங்களும் விரோதமாக எழும்பி வந்த பொழுது யோசபாத்துக்கு என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலைமை. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறான், ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை. அவரை நோக்கி எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், காரணங்களா கவனிங்க. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் அவருடைய ஜனங்க. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் 2 விஷயத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா? முதலாவதாக, ஏன் பலன் ஒண்ணுமே இல்லை, அதுதான் முதல்ல சொல்லணும் நம்ம. ரெண்டாவது, எங்களுக்கு எதுவும் தெரியலை. 2 விஷயத்தை நம்ம சொல்லணும். அவரை நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றவங்க எனக்கு பலன் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் சொல்ல மாட்டாங்க. அவரை நோக்கி பார்க்கிறவங்க முதலாவது சொல்லக்கூடிய காரியம், எனக்கு பலன் இல்லை. நம்ம இதை ஒத்துக்கொள்ளணும். நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நான் ஒன்று அறிந்து கொள்ளணும், என் பலத்தினால நான் வெற்றியாக நடக்குதில்லை. எப்படி நான் வெற்றியாக இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை நான் நோக்கி பார்க்கறதுனால அவரே எனக்கு பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரை நோக்கி பார்க்கறதுனால என் பலன் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை, எல்லாமே கர்த்தர் எனக்கு செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. சிம்சோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த வல்லமை. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் எழுந்து போவேன், நான் எழுந்து போவேன். அவன் நினைச்சிட்டான் என்கிட்ட ஒரு பலன் இருக்குது, ஏன் பலன் நினைச்சான். இல்லை இல்லை இல்லை, அவனுடைய பலத்தினால எதையுமே செய்ய முடியாது. உன்னுடைய பலத்தினால நீ யாரையுமே ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு ஒன்று அறிந்து கொள், உன் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட.
உன் பலத்தை நீ என்னைக்கு நம்புறியோ உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பார்க்கவே முடியாது. உன் திறமையை நீ என்னைக்கு நம்புறியோ அன்னைக்கு நீ வெற்றியை பார்க்கவே முடியாது. கர்த்தரே உனக்கு பலன், அவராலே எனக்கு வெற்றி வரும் என்று நீ என்னைக்கு நம்புறியோ அன்றைக்கு ஆண்டு சொல்றாரு உனக்கு வெற்றி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே போகாது. இயேசுவை நான் நோக்கி பார்க்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்கிறார். ஏன் பலன் இல்லை, ஏன் திறமை இல்லை, அதை நம்ம முதலாவது ஆண்டு சமூகத்தை ஒத்துக்கொள்ளணும். நம்ம கிட்ட வந்து இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். நான் கரெக்டு தான் பிரதர், நான் சரிதான், அவங்க தான் சரியில்லை, என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன். இல்லை இல்லை இல்லை, எது உன்னால் முடிஞ்சாலும் ஒன்று சொல்லணும், எல்லாமே அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்றாரு நான் நிற்கிறது தேவ கிருபையே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செஞ்சாலும் அந்த மனுஷன் சொல்றாரு நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கதும் கர்த்தருடைய கிருபையே. நான் வாழ்கிறது அவருடைய கிருபை, நான் இருக்கிறது அவருடைய கிருபை. என் பலவீனத்தில் அவருடைய பூர்ணமான பலன் இருக்குது காரணம் அவருடைய கிருபை. உங்க வாழ்க்கையில நீங்க கிருபையை உயர்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க. உங்க பலன் இல்லைன்னு நீங்க ஒத்துக்கொள்ளும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் சொல்லுகிற முதல் காரியம் ஏன் பலன் இல்லை, எல்லாமே அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எலிசாவை பார்த்து தீர்க்கதரிசியுடைய புத்திரரின் மனைவி ஒருத்தி ஓடி வருகிறார். கடன் கொடுத்தவன் கடனுக்காக நிற்கிறான். 2 பிள்ளைகளை அடிமையாக்கி கூட நிற்கிறான். அவ எங்கேயுமே யோசிக்கல, நேரா எலிசாயிட்ட வந்துட்டா. ஆவிக்குரிய எலிசா இயேசு. உங்க வாழ்க்கையில நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எலிசா இருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, தீர்க்க முடியாத பிரச்சனையா, நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு தான். அங்கே ஓடி வாங்க, அங்கே உங்களுக்கான பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு எலிசா இருக்கிறார். அவர் உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யோசபாத்துடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார். ஆண்டவரே நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்வது இன்னதென்று தெரியவில்லை என்று சொன்னபோது கர்த்தர் அவனுக்காய் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்காய் யுத்தம் பண்ணினாலே ஒருவருக்கு விதமாய் எழும்பி அவங்களுக்குள்ளே அடித்து கொண்டு விழுந்து போனாங்க. எல்லாம் கூட்டமும் தரைமட்டமா இருந்துச்சு. காரணம் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் செய்வார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 119 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. 4வதாக நான் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய வார்த்தையை நாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டோம். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறீங்க? கை தூக்குவானா? நீங்களும் ஆண்டவரும். நீங்க அவருடைய வார்த்தையை நீங்க நோக்கி பார்க்காம, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா, வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்க 1000 முறை சொன்னா கூட சரி, நிறைவேறாது. அவருடைய வார்த்தைக்கு நேராக உங்க கண்கள் என்னைக்கு நோக்கமாய் போகுதோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் அவருடைய ஜனம்? அவருடைய கற்பனைகளை கண்ணோக்குகிற ஜனம் தான் அவருடைய ஜனம். இந்த வார்த்தையை யாரெல்லாம் கவனித்து கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் அவருடைய ஜனம். வசனம் சொல்லுது, அவருடைய வசனத்தை நடுங்குகிறவர்களே, என் வசனத்தை நடுங்குகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன். நீ நோக்கி பார்க்கிறது ஒண்ணு, உன்னை ஆண்டவர் நோக்கி பார்க்கறனா இந்த வசனத்துக்கு நீ நடுங்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கலையே, உங்க இதயம் துடிக்கலையா? பைபிள் படிக்கல இன்னைக்கு, ஐயோ பைபிள் நான் படிக்கல அப்படி உங்க இதயம் துடிக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு பைபிள் படிக்கல, இதயம் துடிக்கல, ரிலாக்ஸா இருக்காங்க. ரொம்ப டேஞ்சர்.
இந்த வேதத்துக்கு நேராக உங்க கண்கள் இன்னைக்கு திருப்பப்படணும். ஆண்டவர் பேசுறாரு, என்னைக்கு நீங்க வார்த்தைக்கு நேராக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நீங்க திருப்புறீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நிச்சயமா நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. நான் வாசிக்க நேரம் இல்லை. கானாவூர் கல்யாணத்துல காலியான கற்சாடியில தண்ணீரை ஊத்து சொன்னாரு. அந்த சொன்ன வார்த்தைக்கு நேராக வேலைக்காரன் கவனத்தை வச்சாங்க, தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கவனத்தை கொடுப்பீர்கள், ஆனால் தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். ஹல்லேலூயா. காலியான வாழ்க்கை நிரம்பி வழிய செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், காலியா இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில இருக்கிற உன்னை கர்த்தர் உள்ள கொண்டு வருவாரு. உள்ள கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை தண்ணீரால நிரப்புவாரு. தண்ணீரால நிரப்புகிற ஆண்டவர் உன்னை திராட்சரசமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அநேகர் ருசித்து சொல்லுவாங்க, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் ருசியுள்ளதா என்று சொல்ல போறாங்க. உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அதை எப்படி தண்ணி ஊத்துனா எப்படி திராட்சரசம் வந்துடும்? எங்க எஜமான் வந்து திராட்சரசம் தானே கேட்டாரு, நீங்க என்ன ஆண்டவரே தண்ணி ஊத்த சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல அவங்க கண்கள் நோக்கமாயிடுச்சு, தண்ணி திராட்சரசமாய் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையை ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோண்டும் என்று ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். அந்த புதிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க உன்னை பார்த்து ஆண்டு சொல்றாரு, ஏன் வார்த்தையை நீ கவனிக்கணும், ஏன் வார்த்தைக்கு நேரம் நீ கண்ணோக்கணும் ஆண்டு சொல்றாரு. ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக உங்க கண்கள் திருப்பப்படட்டும். வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்க. நான் சொல்லுகிறேன், இந்த வேதம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சீமோன் பேதுரு ஆண்டு சொல்றாரு, சீமோன் பேதுருவே, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு. ஆண்டவரே, நைட்லாம் மீன் பிடிச்சேன், ஒரு மீன் கிடைக்கல ஆண்டவரே, இப்போ போய் போட்டா கிடைக்குமா? அதுவும் ஆழத்துக்கு போன டைம் இன்னும் லேட்டாகும் ஆண்டவரே. எதையுமே பேசல. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அவனுக்கு கண்கள் இருந்துச்சு, அவ்வளவுதான். வலையை வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் சொல்லி போட்டான். கர்த்தர் 2 படகுகள் அமிழத்தக்கதாய் அவனுக்கு மீன்களை கொடுக்க வல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உன் கண்கள் திருப்பப்படுமானால் அற்புதம் மட்டுமல்ல, உன் படகு நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் இருப்பேன், ஆனால் என்னை மன்னிங்கப்பா. உங்களுடைய வேதத்தை நான் இடம் கொடுக்காமல் தான் என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னுடைய வேத குறைவை மன்னிங்கப்பா. நான் வேதத்தை வாசிக்காமல் விட்டுட்டு ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு சிறிய ஒரு ஜெபம். என் கண்கள் உம்முடைய கற்பனைகளுக்கு நேராக திருப்பப்படுகிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்ய என் கண்களை நான் திருப்புகிற ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற உங்களை ஆண்டு பார்க்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக அவன் கண்கள் திருப்பப்பட்டுச்சு. அற்புதத்தை பார்த்துறாங்க, அற்புதத்தை பார்த்துறாங்க. நீ எதிர்பார்த்து கொண்டு அற்புதம் சீக்கிரத்திலே நடக்க வேண்டுமானால் உன் கண்கள் வார்த்தையாகிய இயேசுவின் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் பக்கமாய் உன் கண்கள் திருப்பப்படட்டும். ஓ, காலியான கற்சாடியாகி உன்னை இயேசு நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஓ, உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெறுமையாய் இருக்க, தண்ணியாய் இருக்கிற உன்னை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்ற விரும்புகிறார். உன் கண்கள் திருப்பப்படணும், வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படணும். ஓ, அந்த வார்த்தையின்படியே நீ வலையை போடுவாயானால், ஓ, உன் படகு அமிழத்தக்கதாக கர்த்தர் திரளான மீன்களை வருகிற நாட்களிலே உன் கைகள் நிரம்பத்தக்கதாய், உன் வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாமத்தாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பூமி நடுவில், இஸ்ரவேல் நடுவில் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியும்படியாய், அவர் ஒருவரே உனக்கு துணை செய்ய இருக்கிறார் என்பதை அறியும்படியாய் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணி கர்த்தர் வந்திருக்கிற ஜனங்களை வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை கட்டி நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். God bless you. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.